युक्तायां लक्ष्मीनरसिंहस्वामिनः लक्ष्मीस्वामिनः धायनति திருவாராதன பிரதோஷ திருவாராதன கரிஷ்யே சமமானது ஆனைக்கிராமன் திருவாதிரை நட்சத்திரம் அலமேலும் மூல कौशिकगोत्रोद्भवस्य शेषाद् आश्यपगोत्रोद्भवस्य पद्मविलमणगोत्र नाच्यपन्नामधे विशाखानक्षत्रे जातस्य गोत्रोद्भवस्य चित्रानक्षत्रे जातस्य राजेन्द्रनामधे नक्षत्रे जातायाः कृष्ण प्रोहितं यज्ञस्य सका ऋतशखा उहो हायि तया सचायि तयोः हिं आ वातो हाय ओम अनिरुद्धाय नमः ओम केशवाय नमः ओम नारायणाय नमः ओम माधवाय नमः ओम गोविन्दाय नमः ओम विष्णवे नमः ओम मधुसूदनाय नमः ओम त्रिविक्रमाय नमः ओम वामनाय नमः राजाधिराजाय प्रसख्यकारिणे नमो भयं वैश्रवणाय अनेकां कामकामाय नित्यं कामेश्वरो वैश्रवणो ददातु वेदाय वैश्रवणाय महाराजाय नमः
சக்தி பிரியா. நான் கடந்த ஒரு 8 மாசமாக இங்கே வரேன். நான் இங்கே வந்த பிறகு எவ்வளோ கஷ்டத்தில் வந்தேன். இங்கே வந்த பிறகு லக்ஷ்மி நரசிம்மரால எனக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் இருக்கேன். நான் அதே மாதிரி என் தங்கைக்கும் எனக்கு தலையில் கட்டி வந்திருந்தது. அவளுக்கும் இங்கே குங்குமம் மறைச்சிட்டு கொடுத்தாரு. அதை கொடுத்த பிறகு இப்போ கட்டியெல்லாம் ரொம்ப இதுவாக கரைஞ்சி போயிட்டுருக்கு. அதனால் ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. இங்கே எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இங்கே வந்ததுனால எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். கோலாகால லட்சுமி நரசிம்ம சுவாமி சன்னதியிலேருந்து பேசுகிறோம், நங்கநல்லூர்லேருந்து. இந்த பாலாஜி சுவாமி எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவர் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு பக்தி ஜாஸ்தி. ஆனால் இந்த அளவுக்கு அவர் எதுவாவார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் நானே யூடியூப்பை பார்த்து தான் இங்கே இவரோட இதை கேட்டுட்டு இருக்கேன் இவ்வளோ நாளாக. வணக்கம், என் பேர் கற்பகம், தாம்பரம்லேருந்து வரேன். இங்கே நங்கநல்லூரில் லக்ஷ்மி நரசிம்ம டெம்பிள் இது மாதிரி ஆற்றில் வச்சு பண்ணுறான்றது எனக்கு அனுகிரகம் இருக்கிறதுனால நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது என்னுடைய ட்ராவலர் ஒருத்தவங்க தான் சொன்னாங்க, இங்கே நங்கநல்லூரில் தான் அவள் இருக்கா. ஸோ அவள் மூலியமாக தான் இங்கே நான் வந்தேன். அந்த சுவாமியை தரிசித்தேன், நிறைய விஷயங்கள் கேட்டுட்டேன். எல்லாம் நல்லதே நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு வருஷமாக நான் பிரார்த்திச்சுட்டு இருக்கேன், வந்துருக்கு. ஸோ நம்பிக்கையோடு நான் இருக்கேன், எல்லாமே எனக்கு நல்லதே நடக்கும். இங்கே வந்தால் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், நமக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தைகள், நம்ம முன்னேறத்துக்கு நிறைய விஷயங்கள் கடவுள் நமக்கு வழி கொடுக்குறார். கண்டிப்பாக இந்த லக்ஷ்மி நரசிம்மரை சேவிச்சுக்கோங்க, எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ. ஒரு வருஷ காலமாக இந்த கோலாகல லட்சுமி நரசிம்ம வந்துருக்கேன். எவ்வளோ இதில் வந்தாலும் இங்கே வந்ததும் ஒரு சாநித்தியத்தினால, லட்சுமி நரசிம்மனுடைய சாநித்தியத்தினால ரொம்ப சந்தோஷமாக திரும்பி போகிறோம் நாங்கள். அதனால் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நாங்கள் கலந்து அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகிறோம். நீங்களும் பிரார்த்தனை ஆகும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெயலேசயா பாத்திரம் திபத்தியாடி குணாண்டவம் வேந்த பிரபமண்டே ரம்பஜா மோதனமுனி ஸ்ரீநாதமாரம்பா நாதயா குணமத்தியமா அஸ்வதாச்சாரிய பிரபண்டா வந்தே குருபரம்பராம் யோனிச்சத்ருதாம் ஜருக்மயாமோ தத்திராணிபிராயமேனே அஸ்மத் குரு பகவதோட்சிய ஜெய சிந்தோஹோ ராமானுஜத்தரணோ ரணம் பவத்தே. எந்த தந்த தந்தை தந்தை தமூர்த்தப்பன் ஏபடியால் தொடங்கி வழியாத்து நாம் திருவோணத்திரவர்கள் அண்டியன் போதில் அறிவுருவாகி அறிய இட்டவனை வைந்தரத்திர வல்லாண்டு பல்லாயிரத்தாண்ட பாடுதுக ஸ்ரீமதே ராமாஜாயமக ஸ்ரீமதே வரமணிமக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி வாக்கு மையம் நங்கநல்லூர். இன்னைக்கு கோலாகல லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி சந்நிதியில் பிரதோஷ திருவிழா, பிரதோஷ வழிபாடு. இன்று பிரதோஷ வழிபாடு அப்படின்னாலே பெருமாள் ஆனந்தமாக ஆராதனை ஏற்றுண்டு வரபத்திரர்களுக்கு அனுகிரகம் பண்ணி அவங்க கேட்ட வரனை கொடுக்கிறது தான் பிரதோஷ வழிபாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது பிரதோஷ வழிபாடு. பிரதோஷத்துக்கு பலனை வாக்கு கேட்டுட்டு அடுத்த 15 நாளுக்குள்ள அந்த பிரதோஷத்தோட பலனை எதிர்பார்க்கலாம். இது நம்பிக்கை, அதாவது நம்பிக்கை பெருமாள் கிட்ட வரணும், வாக்கு கேட்கணும். ரெண்டாவது பிரதோஷத்துக்கு அர்ச்சனை பண்ணால் சகல ஐஸ்வர்யங்களும் தோஷங்களும் எந்த தோஷம் வந்தாலும் நீங்கும் என்பதை தெரிவித்துக்கிறேன். பிரதோஷ விழா அப்படின்னாலே நரசிம்மருக்கு ஒரு ஆனந்தமான ஒரு விழா. பிரதோஷ விழான்றது நரசிம்மருக்கு ஒரு ஆனந்தமான விழா. இந்த சன்னதியில் பலவித உற்சவங்கள் நடக்கிறது. கல்யாண உற்சவம், வனபோஜனம், வசந்த உற்சவம், தவன உற்சவம், அப்புறம் திருப்பாவாடை உற்சவம், சித்திரமாசம் அஸ்த நட்சத்திர திருப்பாவாடை உற்சவம், கல்யாண உற்சவம், அஸ்தம் ஆடி அஸ்தத்தில் கல்யாண உற்சவம், அப்புறம் கார்த்தி சிரவணத்தில் வனபோஜனம், மார்ச் புனர்வசில் வசந்த உற்சவம். இந்த உற்சவம்லாம் நடக்கிறது. மாசி அஸ்தத்தில் தவன உற்சவம் நடக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அபிஷேகங்கள் சிரவணம், அஸ்தம், சுவாதி, ரோகிணி, பிரதி வெள்ளிக்கிழமை தாயார் இந்த நாட்களில் அபிஷேகம் நடைபெறுகிறது பெருமாளுக்கு. திருவோண நட்சத்திரம், சிரவணம்ன்றது திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் போது வெள்ளிக்கிழமை வந்தால் தாயாரோட சேர்ந்து திருமஞ்சனம். அதே மாதிரி அஸ்தமோ சுவாத்தியோ ரெண்டும் வந்தால், வெள்ளிக்கிழமைகள் வந்தால் அப்படியே தொடர்ந்து தாயாரோட திருமஞ்சனம். அதே மாதிரி தாயாருக்கு பிரதி வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம். நவராத்திரி உற்சவம் 9 நாள் பிரமாதமாக
அலங்காரத்தோடு நடக்கும். இங்கே வந்து காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் சன்னதி ஆகம விதிப்படி இங்கே பண்ணுறோம். அதே மாதிரி அவருக்கு என்னென்ன உற்சவங்கள் இருக்கோ ஒரு சில உற்சவங்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணுறோம். அதாவது இந்த கோலாகல லட்சுமி சுவாமி பற்றி சொன்னோன்னா, கேட்ட வரனை தரும் பெருமாள் தான் பேசுகிறான். கேட்ட வரும் தரும் பெருமாள். இப்போ உதாரணத்துக்கு சித்திரை மாதம் நடக்கும்னு சொல்கிறேன். சித்திரை மாதம் நடக்கும்னும் போது 2 மாதம் தள்ளி போனாலும் கட்டாயம் நடக்கும். வேத்தனை காரணம் இங்கே, புரியுதா? அதனால் அதே மாதிரி இங்கே வந்து அமாவாசைக்கு முன்னாடி வர பிரதோஷம், பின்ன வர பருவத்துக்கு முன்ன வர பிரதோஷம், ரெண்டும் இங்கே விசேஷம். அன்னைக்கு சாயங்காலம் கோலாகல லட்சுமணேஸ்வரர் வாக்கு சொல்லும் பெருமாள் கோலாகல லட்சுமணேஸ்வரருக்கு ஒரு அபிஷேகம் நடந்து அதுக்கப்புறம் ஆராதனை நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் இந்த யூடியூப்பை பார்க்கிறவர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு கோலாகல லட்சுமணேஸ்வரர் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாத்திரமாக வேண்டும் என்றால் அவரோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமாஞ்சயமா ஸ்ரீமதே வரவணன். கோலாகல லட்சுமி சுவாமி பிரதோஷ விழா இனிதே நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. அனைத்து பக்தர்களுக்கும் வாக்கு சொல்லி பெருமாள் முடிச்சிருக்க. அடுத்த பிரதோஷத்தின் போது திருப்பி சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். இப்போதைக்கு லட்சுமி சுமார் நகரிலும் சர்வமங்களாண்டி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.